வணக்கம். வளர்ச்சி பாதையில நாம செய்யக்கூடிய செயல்கள்ல பங்கெடுக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இம்பேஷன்ஸ் ஃபார் இமிடியேட் ரிசல்ட்ஸ் அதை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னா, நம்ம ப்ராசஸ்ல இருப்போம், அதுக்கான பலனை நோக்கி தான் போய்கிட்டு இருப்போம். ஆனா அதுக்கான பொறுமையை இல்லாம நிதானத்தை இழக்கிறது. நிறைய கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா. ஆனாலும் இதை நம்ம இன்னொரு விதமா பார்க்க வேண்டியது இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு நம்ம எனக்கு அது வேணும், இது வேணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், பணக்காரன் ஆகணும்ன்ற வெறி இருக்குது தவிர அதுக்கான பொறுமை கொஞ்சம் கூட இல்ல. அந்த பொறுமை தான் உங்களுக்கு என்ன வேணும், என்ன கத்துக்கணும், என்ன செஞ்சா அதை அடைய முடியும் அப்படின்ற நிதானத்தை சொல்லிக் கொடுக்கும். நம்ம நல்லா சமைச்சு சாப்பிடணுன்றதுக்கு நெருப்பு வேணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க விறகையோ கேஸையோ கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்காம எனக்கு நெருப்பு மட்டும்தான் வேணும்னாக்கா குடும்பம், உறவுகள், நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலயுமே நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்றதையும் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கான பொறுமையா இருந்திருக்கீங்களான்றதையும் யோசிச்சு பார்க்கணும். ரீசெண்டா ஒரு தமிழ் படத்துல கூட சொல்லிருப்பாங்க, மாங்கொட்டையை புதைச்சிட்டு அதை டெய்லி காலையில சாப்பிடும் போய் நோண்டி நோண்டி பார்ப்பாங்க, முளைஞ்சிருக்கான்னு பொறுமை இல்லாம எப்படி முளையும். சோ ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதே அதனோட பலன் மேல வெறியா இருக்க தவிர அந்த ப்ராசஸ லவ் பண்ணி டிராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜொலிப்பீங்க. நன்றி.